இன்ஸ்டாகிராம் பிரபலம் திவ்யா கலச்சி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா தான் ஒரு கேஸ்ல சிக்கினாங்க. இப்ப அதோட அப்டேட் நியூஸோட தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம திவ்யா கலச்சிக்கு எத்தனை வருஷம் ஜெயில் கிடைக்கும், இதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க ரீல்ஸ் எல்லாம் போடுற அளவுக்காவது நிலைமை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ எந்த அளவுக்கு அவங்க நெருக்கடியில இருக்காங்க, இன்னும் என்னென்ன சிக்கல்ல மாட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஜினி, சிகப்படாடாவில இருந்து. திவ்யா கலச்சி இவங்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. என்னதான் ஆபாசமா ரீல்ஸ் போட்டாலும் இவ ஒரு ஜோக்கர் பா அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் நம்மலாம் வந்து இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சித்ரா அவர்கள் சமூக ஆர்வலர் சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. திவ்யா கலச்சி தான் வந்து இந்த மாதிரி பாலியல் தொழில ஈடுபடுறா. அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் வச்சு வேற பாலியல் தொழில் பண்றாங்க. இதுல வந்து சூர்யா இருக்காங்க, திருச்சி சாதனா இருக்காங்கன்னு யாரோ இழுத்து விட்டு இது ஒரு பெரிய விஷயமா வந்து பத்தி எரிஞ்சது. இதுக்கப்புறம் போலீஸ் இதை சீரியஸா எடுத்து ஹேண்டில் பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்கு கதையே. இந்த சித்ரா அவர்கள் திவ்யா கலச்சியோட ஹஸ்பண்ட்னு சொல்றாங்களா இந்த கார்த்திக், இவங்க ரெண்டு பேருமே கார்த்திக்கும் சித்ராவும் பேசிட்டு இந்த மாதிரி பணம் நான் இவ்வளவு கொடுக்குறேன், நீ வந்து திவ்யா கலச்சி வந்து அப்படி இப்படிலாம் இருக்கும் போது வீடியோ எடுத்துரு, அது மட்டும் இல்லாம சிறுவர்களோட நெருங்கி இருக்கும் போதுதான் எனக்கு வீடியோ எடுத்து கொடு, அதுக்கு உண்டான காசை கொடுத்துறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டீலிங் போட்டு திவ்யா கலச்சிய மாட்டி விட்டுருக்காங்க. இப்போ இதுல பாவமா மாட்டிக்கிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யா கலச்சி தான். அதாவது தூண்டி இருக்காங்க, நீ பசங்க கிட்ட அப்படி பண்ணு, நான் வீடியோ எடுக்கிறேன். சோ இந்த திவ்யா கலச்சி என்ன பண்ணிருக்கா, அதே மாதிரி வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணி பணம் பரிமாற்றமா இருக்கு. இவங்களும் அந்த வீடியோ வச்சு மிரட்டி இருக்கிறாங்க. நான் திவ்யா கலச்சிக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஏன்னா திவ்யா கலச்சி பத்தி தெரியும், என்னதான் வந்து அவ்வளவு ரீல்ஸ் இது போட்டாலும் அவ்வளவு சம்பாதிக்க முடியுமா. சோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட சுத்தமாவே காசு இல்லைன்னு வந்தோடனே சித்ரா இப்ப வந்து இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, சரி நீ வந்து காசு கொடுக்கல, நான் அதுக்கு பதிலாக ஃபேமுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் கூட்டி வச்சு ஒரு விஷயத்த வந்து ரன் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் நடந்துதான் வந்து ஹைலைட். போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிறாங்க, 3 பேருமே மாட்டிக்கிறாங்க. மாட்டினோடனே பிரஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்கும் போது இவங்க 3 பேரும் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, சித்ரா தான் எல்லா வேலையும் பண்ணுச்சு, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 இதோட கேஸ் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்துச்சு. நிறைய போட்டோஸ் வீடியோஸ் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமா அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியே வராது. பிகாஸ் பாத்தீங்கன்னா அது வந்து சிறுவர்கள் சம்பந்தப்பட்டனால அது வராது. நாங்க வந்தாலும் உங்ககிட்ட காமிக்க முடியாது. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இத வந்து கேஸ விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க 3 பேருக்கும் ஒண்ணும் கிடையாது, இவங்க ஜாமீன் எல்லாமே தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ஒன் டைம் நடந்தது இல்லைங்க, ரீசெண்டா கூட அதே மாதிரி மனு திருப்பி போட்டாங்க. நாங்க தெரியாம செஞ்சுட்டோம், ஜாமீன் வேணும், இதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பண்ண மாட்டோம்னு பிளா 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 நிறைய பேசி போட்டிருக்காங்க. அப்பயும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ போக்சோ சட்டத்தின் கீழே தான் இவங்க 3 பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், போக்சோ சட்டத்துல மாட்டினாவே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 10 வருஷம் மேல தாண்டி போகும். அதுவும் வந்து இது சிறுவர்கள் வழக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சென்சிட்டிவ், அதுல வீடியோ எடுத்து அது இதுன்னு. சோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் எப்படியோ உள்ள வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் திவ்யா கலச்சி வெளியே வந்து யூடியூப் வீடியோவோ இன்ஸ்டாகிராமோ எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படியே ரீல்ஸ் அப்லோட் பண்ணாலும் அது எதுவும் வந்து அரசாங்கமும் விடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிக சிறந்த உண்மை. சோ இது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு பாடமா இருக்கும். கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டா போதும், நம்ம தப்பு பண்ணா கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த கேஸ் ஒரு சான்றா இருக்கும்.